2026 திமுகவை வேரோடு அகற்றுவோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை செஞ்சிருக்கிறாருனாக்கா அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 2025 சிறப்பான ஆண்டாக அமைந்து 2026 தைத்திருநாள் திமுகவை வேரோடும் அகற்றும் நாளாக அமையும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களால் வேளாண் துறையில் சிறந்து விளங்கியது. நானும் விவசாயி என்ற முறையில் மக்களோடு சேர்த்து பொங்கல் கொண்டாடியது மகிழ்ச்சி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. வெல்கம் டு கமெண்ட் ஷோ. கமெண்ட் ஷோ பேசி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணும்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு கமெண்ட் ஷோ பேசலாம். எடப்பாடி பழனிசாமி பற்றி வரக்கூடிய இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடையதில் நேயர்கள் தெரிவித்த கருத்துக்கள். அதை ஒவ்வொன்றா படிப்போம். கணேசமூர்த்தி கமுதிலேருந்து சொல்லியிருக்காரு, வேளாண் சட்டங்களை ஆதரித்த விவசாயி, போராடிய விவசாயிகளை தரகர் என்று சொன்ன மூதேவி, பிறகு வேளாண் சட்டங்களை ரத்து செய்த போது அதையும் வரவேற்று பேசிய கேவலமான ஜென்மம் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ரஹமத்துல்லா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ்வளவு தைரியம் இருந்தால் ஈரோட்டில் நின்று இருக்கலாமே, எதுக்காக அங்கே வாபஸ் வாங்கினீங்க, போட்டியிடாமல் தவிர்த்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சையத் அப்தாஹி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இக்பால் அவர்கிட்ட நீ வந்து என்ன புடுங்க போற அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ரவிச்சந்திரன் முதல்ல இடைத்தேர்தல் நெல்லுங்க ஐயா, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு இருக்காரு. ஹேமந்த் கே கோவிந்த் அவர்கிட்ட சொல்லியிருக்காருன்னா, பொங்கல் தின சிறப்பு காமெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜ் பெருமாள் 2026 வேஷ்டி பத்திரம் அது முக்கியம் இருக்காரு. சரவணன் எம்பிஏ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் ஆட்சியில் சிறந்த ஹைலைட்ஸ், இறந்தவனுக்கு பணம் வேகமாக கொடுக்கிறது, சேலத்தை தவிர்த்து ஈரோடு, கரூர், திருநெல்வேலி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து புதியதாக 3 மாவட்டத்தை உருவாக்கியது, அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை 58 60 கொண்டு வந்தது, சேலம் டு சென்னை 8 வழி சாலைக்காக கடுமையாக போராடியது சம்மந்திக்காக. சேலம் டு சென்னை 8 வழி போராடியது அது யாருக்கான சம்மந்திக்காகவாம். ஓகேயா. அனைத்து துறை மந்திரிகளில் கடுமையான ஊழலுக்கு ஒத்துழைத்தது. இதில் மிக அதிக ஊழல் செய்த சுகாதாரத்துறை மந்திரி விஜயபாஸ்கர், கொரோனா ஃபேமஸ் எஸ்பி வேலுமணி இவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தது. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுத்து தன்னை பற்றி தற்பெருமை பேச செய்தது. 4 வருட கான்ட்ராக்ட் முதலமைச்சர் பதவியில் ஒட்டுமொத்த அதிமுக விலக்கி வாங்கியது. இதற்கு எந்த அளவு பணபலம் தேவைப்படும் என்பது பலருக்கு தெரியும். இதுதான் நீங்க செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் நந்தா விஜய் சொல்லியிருக்காரு, கொரோனா கட்டுப்பாடு அற்ற விடுதலை கொடுத்து பள்ளி மாணவர்களை கஞ்சா போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாக்கியது, இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்புறம் முருகேசன் அழகசாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு, பொள்ளாச்சி சம்பவம் சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு இருக்காரு. சையது ஹுசேன் ஹாலித் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜா புயலின் போது மத்திய அரசின் புயல் நிவாரண நிதி ஆட்டை போட்டது, மத்திய அரசு எங்க நிதி கொடுத்து தெரியல அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்படிதான் இருக்கு அவர் செய்த சாதனைகள். சுரேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, ஈரோட்டில் இருக்க துப்பில்லை வேரோடு இருக்கிற ஆளப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. சபீர் அகமது, நீ முதல்வர் ஆவதற்கு டேபிளில் கீழே எந்த ஒரு காலும் கிடைக்கப் போவதில்லை, இந்த முறை உங்களுக்கு ஒற்றை இலக்கு வெற்றி கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுகுமார் கொடநாடு வழக்கு வருதான், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவாச்சலம் யுவன், ஈரோடு கிழக்கு தொகுதி அமெரிக்காவில் உள்ளது என்று நினைக்கிறேன்னு கலாய்ச்சிருக்காரு. ராஜ்குமார், சித்தப்பூ இதை கேட்கும்போது எனக்கு பின்னாடி சிரிப்பு வருது சொல்லியிருக்காரு. சரவணன் அவர் எடப்பாடி தொழில் நீ கரசரியா முதல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் கணேசன் சொல்லியிருக்காரு, முதல் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று காட்டுங்கள், ஏன் ஜனநாயக கடமை ஆற்றாமல் போட்டியிடாமல் புறக்கணிக்க வேண்டும், வெற்றியோ தோல்வியோ வென்று காட்டுங்கள், ஒவ்வொரு முறையும் இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஓடி விழுந்தது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, கார்த்தி அவர் சொல்லியிருக்காரு, அண்ணா இது எலெக்ஷன், மண்புலி வேட்டை போல பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்காரு. ஃபெலிக்ஸ் தாமஸ்,
இரண்டு கட்சிகள் ஏதாவது ஒன்றை வேரோடு அகற்றினால் அது மற்றொரு கட்சிக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது திமுக அதிமுக எந்த கட்சியை வேரோடு அகற்றினாலும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல, பிஜேபி வந்துடும் தமிழ்நாட்டுக்கு நல்லது சொல்லியிருக்காரு. முருகேசன் கார்த்தி, ஒருத்தனுக்கு எழுதிருக்கவே துப்பு இல்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிவழகன் பழனிசாமி, நிறைய ஆழம் போகணும் பரவாயில்லையா, அதில் விழுந்தாலும் விழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாக்கியராஜ், 2020 எதிர்கட்சியாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீலகண்டன், டெட் பாடி உன்னை மட்டும் என்ன விட்டு வைப்போமா, நீயும் உன் கட்சியும் காலிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கனி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இப்படி சொன்னவர்கள்லாம் மாண்டு போனதான் மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யுவராஜ் துரை, திமுக தொண்டர் மசுரை கூட கொடுக்க முடியாது முன்னால் என்று சொல்லியிருக்காரு. பழக்கடை காக்குமார் திருப்பூர், கோமாளி, முதலில் உன் சாதியை விட்டு வெளியே வந்து கூ, தற்போது உள்ள அதிமுக ஒரு சாதி கட்சியாக செயல்படுகிறது என்பது ஊருக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துளசி செல்வேந்திரன், ஐயா பழனிசாமி, நீங்க இன்னும் நலமாக இருக்கணும், அப்போதான் திமுக வெற்றி சுலபமாக இருக்கணும், அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. சவுந்தரராஜன் கரிஷ்மா, சசிகலா போட்ட பதவி அந்த அம்மாவுக்கு வேட்டு வச்ச ஆளு தானே நீ அப்படின்னு கேட்டிருக்காரு. சத்யன் கர்ணன், 75 வருஷமா அந்த வேர் கண்ணுக்கு தெரியாம தாண்டா இன்னும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக வேரோடி விடுத்தோம் சொல்லார்ல, அதுக்காக. இஸ்மாயில் லக்கி ஹபீபுல்லா, திமுகவை அகற்றிவிடலாம், அடுத்தது நீ ஏறி உட்காரணும், உட்கார்ந்து மோடியின் காலை நக்கி கொண்டு இருக்கிற மிச்சம் மீது உள்ள தமிழகத்தை மொத்தமாக மோடிக்கு எழுதி கொடுக்கணும், அதானே உனது கோபம் மங்குனி, நீ ஏனோ யோக்கியமான அரசியல் செய்வோன் போல திமுக அகற்ற வேண்டும் என்று கத்திர மங்குனி அப்படின்னு கேட்டிருக்காரு. குரு கார்த்திக், ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுடா, பேண்ட பரம்பரை சங்கியே, சசிகலா நாற்காலி கீழே போய் நக்குனது மறந்து போச்சா டெட் பாடி அப்படி கேட்டிருக்காரு. கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1000 எடப்பாடி, 1000 அண்ணாமலை, 1000 சீமான் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் 2024 7வது முறையாக திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம், இடைத்தேர்தலில் இருக்க துப்பில்ல, 2026 திமுகவை வேரோடு அகற்றுவாராம், 2024 இன்னும் மோசமாக போக போகிறாய் பாரு அப்படின்னு இருக்காரு. அபுபக்கர், ஒரு எதிர்கட்சியின் தலைவர் என்ற கண்ணியமான பதவியில் இருந்து கொண்டு ஈனத்தனமாக பேசும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்திவேல் பாலசுந்தரம், 2024 உன் கட்சி காணாமல் போயிட போகுது, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபு, 2020 நடைபெறும் இடைத்தேர்தல் இருக்க துப்பில்லை திராணி இல்லை, இவர் வந்து 2026 திமுக வேரோடு அழிக்க போறாராம், உங்கள் கட்சி அடமானம் வைக்காமல் இருந்தால் சரி, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கிஷோர்குமார், ஐயா 2026 அப்புறம் நீங்களே உங்க கட்சியில் இருக்க முடியாது, தோல்வி நாயகனே, இதை பத்தி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சிக்குமரி அருணாச்சலம், அப்படி என்றால் இன்று முதல் அந்த வேலையை ஆரம்பித்து வை சிலுவம்பட்டி பழனிசாமி, ஈரோடு இடத்தில் போட்டிட்டு வென்று காட்டு 10 தோல்வி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ராம்நாடு, உங்க 2024 உங்க கட்சி இருக்குமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ செந்தில் முருகன், எடப்பாடியே நீயே ஈரோட்டில் என்றாலும் டெபாசிட் போவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் நவராஜா, வாய் மட்டும்தான் வேலை செய்து செயல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் குட்டி, இவன் டம்மி பாவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருது 2026 ஏன் போறீங்க, இப்போ நடக்கிற 2025 பக்கத்து மாவட்டமான மாவட்டத்தில் நடக்கிற ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்க சந்திக்க வேண்டியதானே, ஏனென்றால் தெம்பு இல்லை, திராணி இல்லை, அங்கே வேட்பாளர்கள் இல்லை, அதிமுகவுக்கு அதனை சொல்ல வரீங்க. உங்கள் கேள்விக்கு எங்கள் அடிமட்ட கிளைக்கழக செயலை போதும் பதில் சொல்வதற்கு, இன்றும் என்றும் எப்பொழுதும் இனி தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தான், 2026 ஆண்டு அது திமுக ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் திமுக தொண்டர் நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு, அதனால் இதோட கமெண்ட் ஷோ நிப்பாட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.